Chennai Silks RD Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Krompet and Thiruvallur. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையால் கதி கலங்கிய பாகிஸ்தான் தனது தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் அடாவடியாக பேசி வருகிறது. பாகிஸ்தான் ராணுவ தளபதி அமெரிக்க மண்ணில் இருந்தபடியே அணு ஆயுத அச்சுறுத்தல் விடுத்து பேசியதோடு சிந்து நதியில் அணை கட்டினால் அதனை ஏவுகணைகளை கொண்டு தகர்ப்போம் என அடாவடியாக பேசியிருந்த நிலையில் தற்போது பாகிஸ்தான் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் பூட்டோவும் அதே துணியில் பேசியிருக்கிறார். இன்னொரு போர் வந்தால் 6 நதிகளையும் மீட்போம் என கூறியிருக்கிறார் பிலாவல் பூட்டோ. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்தது. இதனால் மிரண்டு போயுள்ள பாகிஸ்தான் கண்டபடி பேசிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீர், இந்தியா சிந்து நதிநீரை தடுத்து வைத்திருக்கிறது. சிந்து நதி இந்தியாவின் குடும்ப சொத்து ஒன்றும் கிடையாது. என்ன விலை கொடுத்தேனும் தண்ணீர் உரிமையை பாகிஸ்தான் பாதுகாக்கும். தண்ணீரை தடுக்கும் இந்தியாவின் சதியை முறியடிக்க எங்களிடம் ஆயுதங்களுக்கு பஞ்சமே கிடையாது. பாகிஸ்தானுக்கு தண்ணீர் வராமல் தடுக்கும் எந்த ஒரு அணையையும் நாங்கள் உடைப்போம். இந்தியா அணை கட்டும் வரை காத்திருப்போம். அணை கட்டிய பிறகு அதை உடைப்போம் என அடாவடியாக பேசியிருக்கிறார் அசிம் முனீர். இதற்கு இந்தியாவும் பதிலடி கொடுத்திருக்கிறது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை வைத்து அச்சுறுத்தல் விடுப்பது என்பது வழக்கமான ஒன்றுதான் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதேபோல பொறுப்பில்லாத கருத்துக்களை கூறும் பாகிஸ்தானின் தன்மை குறித்து சர்வதேச சமூகமே தங்களது முடிவுகளை எடுக்கலாம். இதுபோன்ற கருத்துக்கள் அணு ஆயுதத்தை வைத்திருக்கும் பாகிஸ்தானின் நம்பகத்தன்மை குறித்த கேள்விகளை எழுப்புகிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பயங்கரவாத குழுக்களுடன் பாகிஸ்தான் ராணுவம் கைகோர்த்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது மிகவும் கவலை கொடுக்கிறது. இதுபோன்ற கருத்துக்கள் வெளிவந்திருப்பது வருந்தத்தக்கது. பாகிஸ்தானின் அணு ஆயுத மிரட்டலுக்கு இந்தியா ஒருபோதும் அடிபணியாது. இதை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். தேசிய பாதுகாப்பை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா தொடர்ந்து மேற்கொள்ளும் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீரின் கருத்துக்களை மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருகிறது. முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஒருவர் இதுபோன்று பொறுப்பில்லாத கருத்துக்களை கூறுவது ஏற்க முடியாது என்று நமது மத்திய அரசு வட்டாரங்கள் கூறியிருப்பதாக PTI செய்தி வெளியிட்டிருக்கிறது. இதுகுறித்து மத்திய அரசு வட்டாரங்கள் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், பாகிஸ்தான் ராணுவ தளபதியின் பேச்சு ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னின் ஒரு பகுதியாகும். அமெரிக்கா பாகிஸ்தான் ராணுவத்தை ஆதரிக்கும் போதெல்லாம் அவர்கள் தங்களது உண்மையான முகத்தை வெளிப்படுத்துகிறார்கள். பாகிஸ்தானில் அரசை தவிர்த்து பிற சக்திகளின் கைகளில் அணு ஆயுதங்கள் சிக்குவதற்கு ஆபத்திருக்கிறது. பாகிஸ்தானில் ஜனநாயகம் இல்லை என்பதற்கான ஒரு அறிகுறிதான் இது. அங்கு ராணுவம் தான் அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறது என்பதையே இது காட்டுகிறது என கூறியிருக்கிறார்கள். அசிம் முனீரின் பேச்சுக்கு இந்தியா இவ்வாறு பதிலடி கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் பாகிஸ்தானின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் பூட்டோவும் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், சிந்து நதி மீது தாக்குதலை இந்திய பிரதமர் மோடி அறிவித்தால் அது நமது கலாச்சாரம், வரலாறு மீதான தாக்குதலாகும். ராணுவ மோதலில் ஏற்பட்ட பின்னடைவால் இப்படி தண்ணீர் விவகாரத்தில் இந்தியா அத்துமீறுகிறது. சிந்து நதிக்கு அச்சுறுத்தல் வரும்போதெல்லாம் சிந்து மக்கள் அதை காக்க முன்வந்திருக்கிறார்கள். போர் ஏற்பட்டால் மோடியை எதிர்கொள்ளும் வலிமை பாகிஸ்தான் மக்களுக்கு உள்ளது. இன்னொரு போர் வெடித்தால் பாகிஸ்தான் தனது 6 நதிகளையும் மீட்க வேண்டி இருக்கும் என அடாவடியாக பேசியிருக்கிறார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் கடந்த 1960ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி பாகிஸ்தானின் கராச்சி நகரில் கையெழுத்தானது. இந்த உடன்படிக்கையில் அப்போதைய இந்திய பிரதமர் நேரு, பாகிஸ்தான் பிரதமர் முகமது அயூப் கான், உலக வங்கி சார்பில் எலிப் ஆகியோர் கையெழுத்திட்டனர். இந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியா மற்றும் இந்தியா வழியாக பாகிஸ்தானுக்கு செல்லும் 6 ஆறுகளை பயன்படுத்துவது தொடர்பாக தீர்வு காணப்பட்டது. மேற்கு ஆறுகளான சிந்து, ஜீலம் மற்றும் செனாப் ஆகிய 3 ஆறுகளின் உரிமை பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டது. இந்த ஆறுகளின் நீரை இந்தியா மின் உற்பத்தி போன்ற திட்டங்கள் மற்றும் குடிநீருக்காக மட்டுமே பயன்படுத்திக் கொள்ளலாம். கிழக்கு ஆறுகளான ராவி, பியாஸ், சட்லஜ் ஆகிய 3 ஆறுகளின் நீர் முழுவதையும் இந்தியா பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த நதிகளிலிருந்து எவ்வளவு நீரை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம். பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீர் அமெரிக்காவில் இருக்கிறார்.
கடந்த 2 மாதங்களில் அவர் மேற்கொள்ளும் 2வது அமெரிக்க பயணம் இதுவாகும். அமெரிக்காவில் இருந்தபடியே அவர் சொல்லியிருக்கும் அடாவடி கருத்தை இந்தியா உற்று கவனித்து வருகிறது. பாகிஸ்தான் ராணுவத்திற்கு அமெரிக்கா ஆதரவு அளிக்கும் போதெல்லாம் பாகிஸ்தானின் உண்மையான முகம் வெளியே வருகிறது. இந்த முறையும் அசீம் முனீர் கருத்துக்கள் அப்படித்தான் இருக்கிறது என கூறுகிறது மத்திய அரசு வட்டாரங்கள். பாகிஸ்தானில் ஜனநாயகம் இல்லை என்பதையும் ராணுவம்தான் அங்கு அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறது என்பதையே இந்த கருத்துக்கள் காட்டுவதாக இருக்கிறது. அமெரிக்காவின் ஆதரவால் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இந்த துணிச்சல் வந்திருக்கிறது. யாருக்கு தெரியும், அடுத்து பாகிஸ்தானில் ஆட்சி கவிழ்ப்பு நடந்து ராணுவம் கூட ஆட்சிக்கு வரலாம். அசீம் முனீர் அதிபராக மாறுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. அவருடைய பேச்சுக்கள் தெற்காசியாவில் அணுசக்தி தொடர்பான பயத்தையே ஏற்படுத்துகிறது. அணு ஆயுதம் கொண்ட நாட்டின் அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசிடம் இல்லை. அணு ஆயுத பட்டனை கையில் வைத்திருக்கும் ராணுவம் இதுபோல பேசுகிறது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அணுசக்தி மோதலை தடுக்கிறேன் என அதிபர் ட்ரம்ப் பலமுறை பேசியிருக்கிறார். ஆனால் அமெரிக்க மண்ணில் இருந்து முனீர் இதுபோல பொறுப்பற்ற மற்றும் ஆத்திரமூட்டும் கருத்துக்களை பேசியிருக்கிறார். இதற்காக பாகிஸ்தான் மீது அமெரிக்கா நடவடிக்கை எடுக்குமா என்றும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி இந்தியாவுக்கு சொந்தமான காஷ்மீரை உரிமை கோருவது போலவும் முனீர் பேசியிருந்தார். பகல்காம் தாக்குதலுக்கு சில நாட்களுக்கு முன்பும் முனீர் இதுபோல பேசியிருந்தார். அதனைத் தொடர்ந்து பகல்காம் தாக்குதல் நடந்தது. அது தொடர்பாக மத்திய அரசு வட்டாரம் என்ன சொல்கிறது என்றால், பகல்காம் தாக்குதலுக்கு முன்பு இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்றாக வாழ முடியாது என்று முனீர் கூறியிருந்தார். இப்போது மீண்டும் அதே போல பேசியிருக்கிறார். பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்தப்படும் என்பதற்கான ஒரு சிக்னல் இது. இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என கூறப்படுகிறது. Subscribe to One India and never miss an update. Chennai Silks Aadi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Krompet and Thiruvallur.